ஐசிஎன் காம்படிஷனில் வந்து ஸ்டீராய்ட் யூஸ் பண்ணுறாங்களா? ஆமாங்க. ஆக்சுவலி வந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு 100% தெரியல. பட் வந்து நான் கேள்விப்பட்டது என்னன்னா வந்து ஐசிஎன் காம்படிஷனில் கூட வந்து ஸ்டீராய்ட்ஸ் போட்டு என்ஹான்ஸ் பண்ணி ஸ்டேஜ் ஏறுறாங்க அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் மந்த்ஸ்க்கு முன்னாடி ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்ரீஜித் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு. நான் காம்படிட் பண்ண போயிருந்தேன். பட் வந்து அங்கே வந்து நம்ம என்ன நேச்சுரலாக வந்து நம்ம இருந்தாலுமே வந்து அவங்க சம்திங் என்ன மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதில் ப்ரூஃபோட எடுத்து காமிக்கலாம். பட் வந்து எனக்கு அது விருப்பம் கிடையாது. பட் வந்து என்ன ஃபேக்ட்னா வந்து ஐசிஎன்ல, அதாவது ஐசிஎன் வந்து ஒரு நேஷ்னல் மென்ஸ் ஃபிசிக் காம்படிஷன். ஸோ அதில் வந்து என்ஹான்ஸ்டாக ஏறினாங்கன்னா அப்போ நேச்சுரலாக இருக்கவங்களுக்கு வந்து என்ன வேல்யூன்னு எனக்கு சுத்தமாக புரியல. எப்படி ஒரு என்ஹான்ஸ்ட் அத்லீட் கூட வந்து ஒரு நேச்சுரல் அத்லீட் வந்து காம்படிட் பண்ண முடியுன்றது அது ஃபேராகவே இருக்காது. இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு. இதுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி ஆக்சுவலி இன்னும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுன்றது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நீங்களும் நினச்சி பாருங்களேன், ஒருத்தன் வந்து பல வருஷமாக 5-6 இயர்ஸாக வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வரவாடிய வந்து ஒரு 6 to 8 monthஸில் வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டு ஸ்டீராய்ட்ஸ் போட்டு ஏறினா ஸ்டீராய்ட்ஸ் போட்டால் அப்போ உடனே உடம்பு வந்துருமான்னு அதுக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எல்லாமே டயட் இருக்கணும். அதுவும் கஷ்டம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து இவனோட இத்தனை இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து அந்த ஹார்ட் ஒர்க், பேஷன், டிசிப்ளினை வந்து வெறும் ஒரு ஷார்ட் ஸ்பேனில் எடுத்துட்டு அதுவும் இதை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் கொண்டு வந்தால் வந்து அது எப்படி வந்து ஒரு ஃபேரான காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இதை வந்து ஐசிஎன் கம்யூனிட்டியில் இருக்க யாராவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட். தயவு செய்து வந்து, ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டமான ஸ்போர்ட். அதாவது காசு இது எல்லாத்தையும் தாண்டி டிசிப்ளின், ஒரு ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பேஷனேட்டாக தன்னைத்தானே அவன் உடம்ப வருத்திக்கிட்டு பண்ணுற ஒரு ஸ்போர்ட். அதுவும் நேச்சுரலாக பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலே ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபேராக நடத்துனீங்கன்னா இன்னும் நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அது வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, காம்படிஷன் ஃபேராக தான் நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் நிறையா பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ வந்து தயவு செய்து இதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். See you next video. Tata bye.